أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. आज 27 मई है. இன்று மே 27 ஆகும். இந்த தினம் அஹ்மதிய ஜமாஅத்தில் ஹிலாஃபத் தினமாக நினைவு கூறப்படுகின்றது. ஒவ்வொரு ஆண்டும் ஹிலாஃபத் தின கூட்டத்தை இந்த நாளில் அல்லது இந்த நாளுக்கு முன்போ பின்போ கொண்டாடுகிறோம். ஆனால் ஏன்? இந்த கேள்விக்கான பதிலை நாம் எந்நேரமும் நம்முன் வைக்க வேண்டும். மேலும் நமது சந்ததிகள் மற்றும் பிள்ளைகளையும் இது குறித்து ஆராய மற்றும் சிந்திக்குமாறு கூற வேண்டும். இத்தினத்தின் ஆரம்பம் 27 மே 1908 நிகழ்ந்தது. அல்லாஹு தஆலா தனது வாக்குறுதிகளுக்கு ஏற்ப நம்மீது அருள் புரிந்தவாறு ஜமாத்தே அஹ்மதியாவில் ஹிலாஃபத்தின் அமைப்பை நிறுவினான். அல்லாஹு தஆலா வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அன்னாரது ஜமாஅத்தின் முன்னேற்றத்திற்கான வாக்குறுதி அளித்தான். அதனை இந்நாளில் முழுமைப்படுத்தினான். ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நீண்ட காலமாக தனது ஜமாஅத்தை எந்த ஒரு மனிதரும் மரணத்திற்கு அப்பாற்பட்டவர் அல்லர், நபிமார்களும் அவர்கள் தங்களது பணிகளை செய்த பிறகு அல்லாஹு தாலா அவர்களையும் எழுப்பிவிடுவான் என்ற விஷயத்தின்பால் ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அன்னார் மீண்டும் மீண்டும் ஜமாஅத்தை அன்னார் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது திரும்ப வேண்டிய நேரம் அருகில் இருக்கின்றது என்ற விஷயம் குறித்து ஆயத்தப்படுத்தினார்கள். ஆனால் அத்துடன் அன்னார் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் நிலைநாட்டப்பட்ட ஜமாஅத் செழிக்கும், வளரும் மற்றும் பரவும் என்றும் அல்லாஹு தஆலாவின் வாக்குறுதிகள் நிச்சயம் முழுமை பெறும், அல்லாஹு தஆலாவின் அருளால் ஜமாஅத்தின் முன்னேற்றம் ஏற்படும், மேலும் அந்த முன்னேற்றத்தை தடுக்க எவராலும் இயலாது என்ற நற்செய்தியையும் வழங்கி வந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு வழிகாட்டலில் தனது காலகட்டத்திலிருந்து ஆஹரீன்களின் காலகட்டம் வரை, அதாவது ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் பிறகு அன்னாரது தொடரும் ஹிலாஃபத் அமைப்பின் வரைபடத்தை தீட்டினார்கள். ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழர்களின் கூட்டத்தில் கூறினார்கள், உங்களிடையே அல்லாஹ் நாடும் வரை நபித்துவம் நிலை பெறும். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது இருப்பு சஹாபாக்களிடையே இருக்கும். பிறகு அவன் அதனை எடுத்துக்கொள்வான். மேலும் நுபுவத் வழியிலான ஹிலாஃபத் நிலை பெறும், அதாவது ஹிலாஃபத்தே ராஷிதா நிலை பெறும். புதுமையான முறையில் நபித்துவ அடிச்சுவட்டில் செல்வதாக இருக்கும். அல்லாஹு தஆலா விரும்பும் நேரத்தில் அந்த அருளை எடுத்துக்கொள்வான். கடந்த சில ஹுத்பாக்களில் பத்ரு போர் சஹாபிகளின் தொடர்களில் ஹுலஃபாயே ராஷிதீன் பற்றியும் எடுத்து கூறுகிறேன். அவர்களில் ஹசரத் அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றிய குறிப்பு கூறப்பட்டு வருகின்றது. அனைத்து ஹலிஃபாக்களின் குறிப்பிலும் அனைவரும் சுயநலமின்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சுன்னத்தின்படி சென்று மேலும் திருக்குரானை தங்களது செயல் திட்டமாக ஆக்கிக்கொண்டு
தங்களது ஹிலாஃபத் காலகட்டத்தை கழித்தார்கள் என்ற விஷயம் வெட்ட வெளிச்சமாக விளங்கியது. ஒவ்வொரு அடியிலும் நுபுவத்தின் வழிதனில் நிலைநிற்க முயற்சி செய்தார்கள். எவ்வாறாகிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வழிகாட்டலை தொடர்ந்தவாறு கூறினார்கள். பிறகு அதன் விதிக்கு ஏற்ப தீங்கிழைக்கும் மன்னராட்சி நிலை பெறும். இதனால் மக்கள் மனம் தளர்ந்து விடுவார்கள், மேலும் கடினத்தை உணர்வார்கள். இந்த காலகட்டம் முடிவடைந்தால் அதனுடைய விதிக்கு ஏற்ப அதனை விட அதிகமாக கொடுங்கோலாட்சி நிலை பெறும். மேலும் வரலாறு இதனையும் கண்டிருக்கின்றது. மாறாக இன்று வரை மார்க்கத்தை விட்டு விலகியுள்ள ஆட்சியாளர்கள் முஸ்லிம்களின் தமது பொதுமக்களிடம் இவ்வாறே செய்து வருகின்றார்கள். அது அரசு சார்ந்த அரசாங்கங்களாக இருக்கட்டும் அல்லது மன்னராட்சியாக இருக்கட்டும், கைகளில் ஆட்சி வந்தாலும் அவருக்கு உலகமே மேலோங்கி இருக்கின்றது. எவ்வாறாகிலும் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இவ்வனைத்தும் சமுதாயத்திற்கு ஏற்படும் போது பிறகு அல்லாஹு தஆலாவின் கருணை உணர்ச்சி பெருக்கெடுத்துவிடும். மேலும் இந்த அநீதியை ஒழிப்பதற்காக பிறகு நுபுவத் வழியிலான ஹிலாஃபத் நிலைபெறும். இதனை கூறிவிட்டு அன்னார் அமைதியானார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அநீதியின் காலகட்டம் முடிவுக்கு வரும் என்று ஹாத்தமுல் குலஃபாவாகிய ஹஸரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ், உறுதியளிக்கப்பட்ட மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பையத்தில் வருகின்ற மற்றும் அன்னாரது போதனையின்படி செயல்படுகின்றவர்களுக்காக முன்னறிவிப்பு செய்தார்கள். அல்லாஹு தஆலாவின் அருளை நிராகரித்து விட்டால், ஒருவேளை மக்கள் அந்த அமைப்பின் கீழ் வரவில்லை என்றால், தங்களது பிடிவாதத்தில் நிலை பெற்றிருக்கின்றார்கள் என்றால், பிறகு அவர்களுக்கு இன்றைய நாட்களில் முஸ்லிம்கள் காண்கின்ற அதே முடிவுதான் ஏற்படும். இந்த மக்களுக்கும் அறிவினையும் புரியும் திறனையும் வழங்குவானாக. மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உண்மை அடியாரை கண்டறிவர்களாக ஆக வேண்டும். மறுப்பு தெரிவித்து வாக்களிக்கப்பட்ட மசீஹின் ஜமாத்தின் மீது அநீதி இழைப்பதில் மூழ்கி இருப்பவர்களாக இருக்கக்கூடாது. எவ்வாறாகிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத் வழியிலான ஹிலாஃபத் இறுதி காலகட்டத்தில் நிலைபெறும் என்று கூறி பிறகு மௌனமாகிவிடுவது இந்த அமைப்பு ஒரு நீண்ட காலம் தொடரும் அமைப்பாகும் என்பதன் வெளிப்பாடே என்பது தெளிவாகிறது. சில மக்கள் சில விஷயங்களை புரிந்து கொள்ளாத காரணத்தினால் இந்த அமைதிக்கு அர்த்தம் இந்த அமைப்பும் விரைவில் முடிந்துவிடும் என்று கூறுகிறார்கள். அதாவது வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு உருவாகும் அமைப்பாகிய ஹிலாஃபத், இவ்வனைத்து மக்களும் தவற்றில் இருக்கிறார்கள். ஹஸரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே இந்த அமைப்பு தொடரும் அமைப்பாகும் என்று, நிலைத்திருக்கும் அமைப்பாகும் என்று விளக்கமாக கூறியிருக்கிறார்கள். ஹஸரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அல்லாஹ் தஆலா கொடுத்த வாக்குறுதி நிறைவேற உள்ளது. வானம் பூமி அழிந்து போனாலும் இறைவனது வாக்குறுதிகள் நிறைவேறும். அதை எவராலும் தடுக்க முடியாது. எவ்வாறிருப்பினும் இந்த விஷயத்தின் விளக்கமாவது, இந்த அமைப்பு ஹிலாஃபத் அமைப்பு தொடரும் அமைப்பாகும். இது குறித்து ஹஸரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், ஜமாஅத்தை விழித்து, கண்ணியத்திற்குரியவர்களே, தொன்மையிலிருந்தே இறைவன் 2 வல்லமைகளை காண்பிப்பது அவனது நடைமுறையாக இருக்கின்றது. எதிரிகளின் 2 பொய்யான மகிழ்ச்சிகளை அழித்து காண்பிப்பதற்காகவே. எனவே தற்போது இறைவன் தனது தொன்மையான நடைமுறையை விட்டுவிடுவது என்பது சாத்தியமற்றதாகும். எனவே நீங்கள் நான் உங்களிடம் கூறிய இந்த விஷயத்தை குறித்து கவலையடைய வேண்டாம். அதாவது தன்னுடைய மரணத்தை குறித்து அன்னார் செய்தி தெரிவித்தது. உங்களது உள்ளம் கவலையடைய வேண்டாம், ஏனென்றால் உங்களுக்கு 2வது வல்லமையை காண்பதும் அவசியமாகும். அதன் வருகை உங்களுக்கு சிறந்ததாகும், ஏனென்றால் அது நிலையானதாகும். அதன் தொடர் மறுமை வரை முடிவுறாது. நான் சென்றடையாதவரை அந்த 2வது வல்லமை வர முடியாது. ஆனால் நான் சென்ற பிறகு இறைவன் அந்த 2வது வல்லமையை உங்களுக்காக அனுப்புவான்.
பராஹீனே அஹ்மதியாவில் இறைவனது வாக்குறுதிக்கு ஏற்ப அது என்றைக்கும் உங்களுடன் இருக்கும். ஆகவே அன்னாரது இந்த வார்த்தைகள் மேலும் அந்த இரண்டாவது வல்லமையாகிய ஹிலாஃபத் உங்களிடையே மறுமை வரை நிலை பெறும். இறைவனது இந்த வாக்குறுதி உள்ளது. அஹ்மதிய ஹிலாஃபத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள் என்றைக்கும் பிறந்து கொண்டே இருப்பார்கள். எனவே நம்மில் அஹ்மதிய ஹிலாஃபத்துடன் என்றைக்கும் இணைந்திருப்பவர்கள், தங்களது சந்ததிகளுக்கும் அதனை வலியுறுத்தி கொண்டிருப்பவர்கள் நர்பாகியசாலிகள் ஆவார்கள். மேலும் அஹ்மதிய ஹிலாஃபத்தை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்காக வரையறுக்க நாடுபவர்கள் அல்லது இந்த சிந்தனையை கொண்டிருப்பவர்கள் துரதிர்ஷ்டசாலிகள் ஆவார்கள். இவ்வாறான மக்கள் வழக்கம் போல் தோல்வியை தழுவுவார்கள். ஜமாஅத்தின் வரலாறு நமக்கு கூறுவது போன்று எதிரிகள் முதல் ஹிலாஃபத் அல்லது இரண்டாவது ஹிலாஃபத்தின் தேர்தலின் போது தோல்வியை கண்டிருக்கிறார்கள். எவ்வாறு இருப்பினும் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹிலாஃபத் நிலைத்திருப்பது தொடர்பாக மேலும் விளக்கமாக கூறுகிறார்கள். அந்த வாக்குறுதி, அதாவது ஹிலாஃபத் நிலைத்திருப்பது பற்றிய வாக்குறுதி என்னை குறித்த வாக்குறுதி அல்ல, மாறாக உங்களுக்கான வாக்குறுதி ஆகும். உன்னை பின்பற்றுபவர்களாக இருக்கின்ற இந்த ஜமாஅத்துக்கு மறுமை வரை மற்றவர்கள் மீது வெற்றியை வழங்குவேன் என்று அல்லாஹ் தாலா கூறுகின்றான். எனவே உங்களுக்கு என்னை பிரியும் நாள் வரவேண்டியது அவசியமாகும். அப்போதுதான் அதற்கு பிறகு என்றைக்குமான வாக்குறுதியின் அந்த நாள் வரும். நமது இறைவன் வாக்குறுதிகளில் உண்மையானவனாவான், மேலும் நன்றி மறக்காத உண்மையான இறைவனாவான். அவன் வாக்குறுதி அளித்த அனைத்தையும் உங்களுக்கு காண்பிப்பான். இன்றைய நாட்கள் உலகின் இறுதி நாட்களாக இருந்தாலும், பல துன்பங்கள் இறங்குகின்ற நாட்களாக இருந்தாலும், இறைவன் அளித்த அந்த வாக்குறுதி நிறைவேறும் வரை இந்த உலகம் நிலைபெறும். உங்களிடம் அல்லாஹு தஆலா வழங்கிய எண்ணற்ற வாக்குறுதிகள் நிறைவேற வேண்டியுள்ளது. கூறுகிறார்கள், நான் இறைவன் புறமிருந்து ஒரு வல்லமையின் வடிவில் வெளிப்பெற்றுள்ளேன். மேலும் நான் இறைவனின் ஒரு வல்லமையின் தோற்றமாவேன். மேலும் எனக்கு பிறகு இன்னும் சில மக்கள் இருப்பார்கள், அவர்கள் இரண்டாம் வல்லமையின் வெளிப்பாடாக இருப்பார்கள். ஆகவே அல்லாஹு தாலா இஸ்லாத்தின் மறுமலர்ச்சிற்காக முன்னேற்றம் குறித்தும் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அளித்த வாக்குறுதி, மேலும் எந்த விஷயங்கள் முழுமை பெறுவதாக அல்லாஹ் தாலா அன்னாருக்கு கூறியிருக்கின்றானோ இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக அது முழுமையடையும். அந்த வாக்குறுதிகள் நிச்சயம் நிறைவேறும். முன்னேற்றத்தின் நாளை ஜமாஅத் பார்க்கும் இன்ஷா அல்லாஹ். ஹிலாஃபத்துடன் இணைந்திருப்பவர்கள் அல்லாஹு தஆலாவின் அருளுக்கு வாரிசாகி கொண்டே இருப்பார்கள். அஹ்மதிய ஜமாஅத் உலகில் பரவும். மேலும் இதனையே ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கூறியிருக்கிறார்கள். எனவே அன்னார் தனது ஜமாஅத்தின் வெற்றி பற்றி கூறுகின்றார்கள், இறைவனின் நடைமுறையாகும். மேலும் அவன் மனிதனை பூமியில் படைத்ததிலிருந்து எப்போதும் இந்த நடைமுறையை வெளிப்படுத்தி வருகின்றான். அவன் தனது நபிமார்கள் மற்றும் ரசூல்மார்களுக்கு உதவி புரிகின்றான். மேலும் அவர்களுக்கு வெற்றியை வழங்குகின்றான். அல்லாஹ் தாலா கூறுகின்றான், கதபல்லாஹு லாக்லிபன்ன அன வ ருசுலி. இறைவனின் ஆதாரம் பூமியில் முழுமையடைய வேண்டும், மேலும் அவனுக்கு நிகராக எவரும் போட்டியிடக்கூடாது என்ற எண்ணம் நபிமார்கள் மற்றும் ரசூல்மார்களுக்கு இருக்கின்றது. அதே போன்று இறைவன் வலிமையான அடையாளங்களால் உண்மையை வெளிப்படுத்தி மேலும் நன்மையை உலகில் பரவ வேண்டும் என்று நாடுகின்றான். அதன் அடித்தளத்தை அதே கரங்களால் இடுகின்றான். ஆனால் அதன் நிறைவை அவர்களது கைகளால் செய்வதில்லை, மாறாக மற்றுமொரு கரமான தனது வல்லமையை காண்பிக்கின்றான். மேலும் அவ்வாறான காரணிகளை உருவாக்குகின்றான். அவற்றின் வாயிலாக ஓரளவுக்கு முழுமையடையாமல் இருந்த அந்த நோக்கங்கள் தனது முழுமைத்துவத்தை எட்டுகின்றன. எனவே ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த முன்னறிவிப்புகள் அல்லாஹு தஆலாவின் வாக்குறுதிகளாக எடுத்து கூறியவற்றை அதன் முழுமைத்துவம் வரை எட்ட வைக்க வேண்டும். மேலும் இது அன்னாருக்கு பிறகு தொடரும் அமைப்பாகிய ஹிலாஃபத்தின் வாயிலாகத்தான் எட்ட வைக்க முடியும்.
அல்லாஹ் தஆலா ஜமாஅத்துக்கு முன்னேற்றத்தை வழங்க வேண்டியுள்ளது. மேலும் வழங்குகின்றான். சுயமே மக்களுக்கு வழிகாட்டலை வழங்குகின்றான். ஹிலாஃபத்துடன் அவர்களை இணைத்து கொண்டிருக்கின்றான். இல்லையேல் இது மனித ஆற்றலுக்கு அப்பாற்பட்டதாகும். ஜமாஅத்தினர்கள் மற்றும் காலத்தின் ஹலீஃபாவை சாத்தியமற்ற முன்னுதாரணமான ஒரு உறுதியான கட்டமைப்பில் ஒன்று சேர்ப்பது என்பது மனித ஆற்றலுக்கு அப்பாற்பட்டதாகும். அந்த மக்களது, அதாவது அஹ்மதிகளது உள்ளங்கள் ஹிலாஃபத்துடன் ஒன்றிணைவது மட்டுமல்லாமல் மாறாக பின்னர் இணைபவர்களது உள்ளங்களையும் ஹிலாஃபத்துடன் ஒன்றச் செய்கின்றான். மேலும் முற்றிலும் புதிதாக வருபவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். முழுவதுமான தர்பியத்தும் அவர்களுக்கு இருப்பதில்லை. இது இறைவனது பணியே ஆகும். அதே உள தூய்மை மற்றும் விசுவாசத்தை பையத் செய்த பிறகு மக்கள் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் காண்பிக்கிறார்கள். இந்த உள தூய்மை மற்றும் விசுவாசமானது ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது மிஷனை முழுமையடைய செய்வதற்காக, மேலும் அன்னார் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது பெயரால் ஹிலாஃபத்தே அஹ்மதியாவிடம் காண்பித்து வருகிறார்கள். முதல் ஹலிஃபத்துல் மசீஹ் அவர்களிடம் மக்கள் செய்த பையத் அல்லாஹு தஆலாவின் குறிப்பான உதவியே அன்றி வேறு என்ன? எல்லா ஜமாஅத்திலும் இருக்கின்ற சில நயவஞ்சக இயல்புடைய மக்களை தவிர ஹிலாஃபத்துக்கு விசுவாசமுள்ள அர்ப்பணமாகின்றவர்கள் அதிகரித்து கொண்டே செல்கிறார்கள். நய வஞ்சகர்களாக இருந்தவர்களை அன்னார் அச்சுறுத்தி பேசினார்கள். மேலும் அவர்களுடைய இடத்தில் அவர்களை வைத்தார்கள். அவர்களுக்கு தலை நிமிர தைரியம் ஏற்படவில்லை. பிறகு முதல் ஹிலாஃபத்தில் நய வஞ்சகம் செய்தவாறு ஜமாத்தில் இருந்திருந்த இந்த எதிரிகள் இரண்டாவது ஹிலாஃபத்தின் தேர்தலின் போது கூச்சலிட்ட போதும், எதிர்த்த போதும், அம்மக்கள் தூண்டிவிட்ட போதும், எச்சரித்த போதும், குழப்பத்தை ஏற்படுத்திய போதும் ஜமாஅத் ஹசரத் மியா சாஹிப், ஹசரத் மிர்சா பஷீர் அஹமது சாஹிப் என்று கூறி ஹசரத் இரண்டாவது ஹலிஃபத்துல் மசீஹ் அவர்களிடம் பையத் செய்துவிட்டார்கள். ஜமாஅத் எந்த அளவுக்கு வேகமாக முன்னேற்றம் அடைந்தது என்பதை உலகம் கண்டது. உலகில் மிஷன் ஹவுஸ்கள் திறக்கப்பட்டன, மஸ்ஜிதுகள் கட்டப்பட்டன, பிரசுரங்கள், நூல்கள் வெளியிடப்பட்டன. ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த பணிகளை செய்வதற்காக வந்தார்களோ அவை முன்னே சென்று கொண்டிருந்தன. பிறகு மூன்றாவது ஹிலாஃபத் காலகட்டத்தில் அல்லாஹு தாலா அக்கால அரசாங்கத்தின் கடுமையான தாக்குதல்கள் இருந்தும் ஜமாத்துக்கு முன்னேற்றங்களை வழங்கினான். ஜமாஅத்தின் கைகளில் திருவோட்டை கொடுக்கவிருந்த மக்கள் தாமே மோசமான நிலையில் உலகை விட்டும் சென்றடைந்தார்கள். நான்காவது ஹிலாஃபத்தில் முன்னேற்றத்தின் மற்றுமொரு வாயில் திறந்தது. அல்லாஹு தஆலாவின் உதவியின் புதிய காட்சிகளை கண்டார்கள். இஸ்லாத்தின் வெளியீட்டின் புது புது வழிகள் திறந்தன. காலத்தின் ஹலிஃபா அவர்களது கைகளை வெட்ட நினைத்தவர்களது கைகள் வெட்டுப்பட்டன. மேலும் காற்றில் அவர்களது உடல் சிதறியது. ஆனால் ஜமாஅத்தின் முன்னேற்றத்தின் பாதங்கள் தடைபடவில்லை. தப்லீக் களம் விரிவடைந்தது. MTA ஆரம்பிக்கப்பட்டது. ஒவ்வொரு வீட்டிலும் ஜமாஅத்தின் தூது செய்தி சென்றடைய ஆரம்பித்தது. இது ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் செய்த அல்லாஹ்வின் வாக்குறுதிகளின் முழுமைத்துவத்தின்பால் எட்டச் செய்வதே ஆகும். மேலும் விஷயம் இதுதான். இது அல்லாஹு தஆலாவின் வாக்குறுதிகள் முழுமையடைவதே அன்றி வேறு என்ன என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிறகு ஐந்தாவது ஹிலாஃபத் காலகட்டத்திலும் அல்லாஹு தாலா தனது உதவிகளின் காட்சிகளை காண்பித்தான். MTAவிலேயே இஸ்லாத்தின் தூது செய்தி சென்றடைவது மற்றும் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது நோக்கத்தை முழுமைப்படுத்த புதிய புதிய வழிகள் திறப்பதற்கான ஏற்பாடானது. ஒன்றுக்கு பதிலாக MTAவின் 7-8 சேனல்கள் பல்வேறு மொழிகளில் ஆரம்பமானது. பல்வேறு மொழிகளில் பல்வேறு நிகழ்ச்சிகளின் மொழியாக்கங்கள் செய்வது ஆரம்பமானது. எல்லா மூலைகள் வரை எங்கெல்லாம் முன்பு MTA இருந்தனவோ அங்கும் MTA சென்றடைந்தது. அது பல மொழிகளில்
அந்த பகுதிகளில் வசிக்கின்றவர்களுக்கு அஹ்மதியத் மற்றும் உண்மை இஸ்லாத்தின் தூது செய்தி சென்றடைய ஆரம்பித்தது. இதனால் லட்சக்கணக்கான தூய ஆன்மாக்களுக்கு அஹ்மதியத்தை ஏற்றுக்கொள்ளும் நல்வாய்ப்பு கிடைத்தது. பிறகு அல்லாஹு தஆலா எம்டிஏ மற்றும் ரேடியோ நிகழ்ச்சிகள் தவிர சுயமே மக்களுக்கு வழிகாட்டலை வழங்கினான். மேலும் மக்களுக்கு கனவுகள் வாயிலாகவும் பல்வேறு லிட்ரேச்சர்கள் வாயிலாகவும் அஹ்மதியத்தின் தூது செய்தியை ஏற்றுக்கொள்ளும் நல் வாய்ப்பை வழங்கினான். அஹ்மதியத்தின் வரலாற்றை பார்க்கும்போது எவ்வாறு சில மக்களுக்கு ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்வதன்பால் அல்லாஹு தஆலா தாமே வழிகாட்டலை அன்னாரது காலகட்டத்திலும் வழங்கினான் என்பது தெரிய வருகின்றது. பிறகு இத்தொடர் ஹசரத் முதல் ஹலீஃபத்துல் மஸீஹ் அவர்களது கட்டத்திலும் தொடர்ந்தது. அல்லாஹு தாலா சுயமே வழிகாட்டலை வழங்கி வந்தான். இன்னும் நல்ல ஆன்மாக்கள் ஜமாத்தில் இணைந்து வந்தார்கள். பிறகு இரண்டாவது ஹிலாஃபத் காலகட்டத்திலும் பல சம்பவங்கள் அவ்வாறு உள்ளன. பழைய குடும்பங்களில் வீடுகளில் எவ்வாறு அல்லாஹு தாலா அவர்களது மூதாதையர்களுக்கு உண்மையை ஏற்றுக்கொள்ளும் நல் வாய்ப்பை வழங்கினான் என்ற பேச்சுக்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. மூன்றாவது ஹிலாஃபத்தில் இந்த தொடர் தென்படுகின்றது. எங்காவது ஹிலாஃபத்தில் நல்ல ஆன்மாக்களுக்கு அல்லாஹு தஆலாவின் தரப்பிலிருந்து அஹ்மதியத்தை ஏற்றுக்கொள்வதன்பால் வழிகாட்டல் கிடைத்துள்ளது. இவை அனைத்தும் அல்லாஹு தஆலா ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் செய்த வாக்குறுதிகளின் விளைவாகவே ஆகும். ஒவ்வொரு ஹிலாஃபத் காலத்திலும் ஜமாஅத் முன்னேறி சென்றது. ஐந்தாவது ஹிலாஃபத்திலும் அல்லாஹு தஆலாவின் இதே நடைமுறை இருக்கின்றது. அல்லாஹு தஆலா தப்லீகின் புத்தம் புதிய வழிகளை திறந்து கொண்டே செல்கின்றான். மேலும் மக்களுடைய உள்ளங்களிலும் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது தூது செய்தியை, இஸ்லாத்தின் உண்மையான தூது செய்தியை கேட்பதற்கும் ஏற்றுக்கொள்வதன்பாலும் ஈடுபடுத்தி கொண்டே செல்கின்றான். தூய இறை உதவியை வெளிப்படுத்துகின்ற சம்பவங்கள் நிகழ்கின்றன. இல்லாவிடில் மனித முயற்சிகளால் ஒருபோதும் இவ்வாறு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எவ்வாறு அல்லாஹ் தாலா மக்களது உள்ளங்களை இஸ்லாம் மற்றும் அஹ்மதியத்தின்பால் திருப்புவதற்கு வழிவகை செய்திருக்கின்றான். மேலும் அஹ்மதிய ஹிலாஃபத்தின் உண்மையை அவர்களிடம் திறந்திருக்கின்றான். மேலும் எவ்வாறு மக்களுடைய உள்ளங்களில் ஹிலாஃபத்தின் நேசத்தை உருவாக்கி இருக்கின்றான் என்று சில சம்பவங்களை கூறுகின்றேன். கினி பசாவ் ஆப்பிரிக்காவின் ஒரு தொலைதூர தேசமாகும். அங்கு முன்னர் ஒரு கிறிஸ்தவ நண்பர் இருந்தார், அப்துல்லா சாஹிப். அவர் கூறுகின்றார், சில காலங்களுக்கு முன்பு அவர்கள் ஒரு கனவு கண்டார்கள். ஒரு மனிதர் வெண்ணிற தாடியுடையவராகவும் தலைப்பாகை அணிந்தவராகவும் மக்களிடம் உரையாற்றி கொண்டிருக்கின்றார். மேலும் முழு அமைதியுடன் மக்கள் அந்த சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த மனிதரது சொற்பொழிவு முற்றிலும் சாதாரணமானதாகவும் நமது மக்களை விட்டும் மாறுபட்டதாகவும் இருந்தது என்று கூறுகிறார்கள். அவர்களது கண்கள் திறந்தபோது அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. பிறகு அவர்கள் மறந்துவிட்டார்கள். சில நாட்களுக்கு பிறகு மீண்டும் அவர்களுக்கு அதனை ஒத்த கனவு வந்தது. மேலும் இதனால் அவர்களது சிந்தனையில் அந்த முகம் பதிந்துவிட்டது. அதாவது மூன்றாவது முறை அவர்களுக்கு கனவு வந்தது. ஆனால் அவர் இந்த மனிதர் யார் என்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்து வந்தார். தெரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு நாள் எதிர்பாராவிதமாக கிராமத்தின் அருகிலுள்ள ஃபரீன் நகரில் உள்ள நமது மஸ்ஜிதுக்கு சென்றார். அன்று ஜும்ஆ நாளாக இருந்தது. ஜமாத் மக்கள் எனது ஜும்ஆ உரையை எம்டிஏவில் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் கூறினார்கள், என்னை பார்த்துவிட்டு அவர்கள் உடனடியாக முஅல்லிம் சாஹிபிடம் ஹுத்பாவுக்கு பிறகு மக்களுடன் தொழுதார்கள். தொழுகை முடிந்ததும் உடனடியாக எழுந்து நின்று, நான் இன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறினார். மேலும் 3 முறை இறைவன் எனக்கு இந்த மனிதரை கனவில் காண்பித்திருக்கின்றான். அதனால் எனது ஆன்மாவில் பெரும் தாக்கம் ஏற்பட்டுள்ளது. நான் ஒரு நீண்ட காலமாக அவரது தேடலில் இருந்தேன். ஆனால் இன்று எதிர்பாராவிதமாக தங்களுடைய மஸ்ஜிதுக்கு வந்தேன். அன்னாரை கண்டேன். நான் கனவில் கண்ட அதே முகம் மற்றும் கனவில் கண்ட அதே போன்ற காட்சியை கண்டேன். அமைதியாக அமர்ந்து ஹுத்பா கேட்கிறார்கள். எனவே நான் இஸ்லாம் அஹ்மதியத்தில் இணைகின்றேன் என்று கூறினார்.
ஒரு தொலைதூர பகுதியில் வசிக்கின்றவருக்கு இவ்வாறு வழிகாட்டுதல், அதாவது முதலில் கனவில் காண்பித்து பிறகு அல்லாஹ் தாலா அதே போன்ற காட்சியை காண்பிக்க ஏற்பாடும் செய்தான். மக்கள் எங்களுடன் இவ்வாறு ஏன் நடப்பதில்லை என்று கேட்கிறார்கள். இது அல்லாஹ் தாலாவின் அருளாகும். எவருக்கு நாடுகிறானோ வழிகாட்டுகிறான். அதற்காக நல்ல இயல்புடையவராக இருப்பது அவசியமாகும். மேலும் அல்லாஹு தாலாவின்பால் குனிவது அவசியமாகும். நிச்சயமாக அம்மனிதரின் ஏதாவது ஒரு நன்மை இருக்கும். எனவேதான் அல்லாஹு தாலா இவ்வாறு அவர்களுக்கு வழிகாட்டியிருக்கின்றான். பிறகு கேம்பியாவின் அமீர் சாஹிப் எழுதுகிறார்கள், அங்கு ஒரு பெண்மணி இருக்கின்றார், சிஸ்டர் ஃபாட்டு சாஹிபா. சுமார் 60 வயதுடையவராக அவர் இருக்கின்றார். அவர் கூறுகின்றார், எமது பகுதியில் ஒரு இஸ்லாமிய பிரிவின் மக்கள் வந்தார்கள். மேலும் ஜமாஅத்துக்கு எதிராக அஹ்மதிகள் காஃபிர்கள் ஆவர். ஒருபோதும் அவர்கள் சொர்க்கத்தில் நுழைய முடியாது. அவர்களுடன் எவ்வித கொடுக்கல் வாங்கலும் வைக்கக்கூடாது என்று கூறலாயினர். பெரும்பான்மையான மக்கள் அவர்களது கூற்றை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இந்த பெண்மணி கூறுகிறார், அவர் நிம்மதி இழந்துவிட்டார். மேலும் அவர் அல்லாஹ்விடம் வழிகாட்டலுக்காக துவா செய்ய தொடங்கினார். சில நாட்களுக்கு பிறகு அவர்களுக்கு கனவு வந்தது. கிராமத்திற்கு வந்திருந்த அதே இஸ்லாமிய பிரிவின் மக்கள் இருக்கின்றார்கள். அவர்களது கண்கள் நட்சத்திரங்களைப் போன்று மின்னுகின்றன. மேலும் அவர்களுடைய கைகளில் திருக்குரானை பிடித்திருக்கிறார்கள். அவர்களால் திருக்குரானின் எழுத்துக்களை காண முடியவில்லை என்று குறை கூறி வந்தார்கள். எனவே அல்லாஹு தாலா அவர்களை குருடர்களாக ஆக்கிவிட்டான். இதனால் அவர்கள் தங்களது தினக்கூலியையும் சம்பாதிக்க முடியவில்லை. மேலும் இழிவடைந்தவர்களாக அழிந்து விட்டார்கள் என்று கூச்சலிட்டனர். மேலும் அந்த பெண் கூறுகிறாள், நான் கனவில் அந்த பிரிவின் உறுப்பினர்கள் அஹ்மதிய ஜமாஅத்தின் ஹலீஃபாவுடன் கைகோர்க்க நாடுகிறார்கள். அதில் வெற்றி பெற முடியவில்லை. இருந்தும் அவர்கள் அஹ்மதியத் சந்தேகமின்றி உண்மையாகும். ஆனால் நாங்கள் ஏற்றுக்கொண்டால் பிறகு எங்களுடைய நேசர்கள் எங்களை விட்டும் விலகிவிடுவார்கள் என்று கூறியவாறு கண்டார்கள். அந்த பெண்மணி இந்த கனவை தனது வீட்டில் உள்ளவர்களிடம் காலையில் எடுத்து கூறினார். மக்கள் கூறுகிறார்கள், ஆப்பிரிக்கர்களுக்கு சிந்தனை திறன் குறைவு. ஆனால் அவர் சுயமாக இவ்வாறு விளங்கி கொண்டார். எவ்வாறு ஒளிமயமான கண்கள் இருந்தும் திருக்குரானின் எழுத்துக்களை கண்டறிய அவர்களால் முடியவில்லையோ, அதற்கு பொருளாவது அவர்கள் உண்மையை விட்டும் முற்றிலும் விலகிவிட்டார்கள் என்று விளங்கி கொண்டார்கள். இவ்வாறான அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்ட சில வினோதமான சம்பவங்கள் இருக்கின்றன. இதிலிருந்து அல்லாஹு தாலாவின் குறிப்பான உதவி இந்த மக்களுக்கு இந்த காட்சிகளை காண்பித்திருக்கின்றது என்று வெளிப்படுகின்றது. கொய்டா மாலா தென் அமெரிக்காவின் ஒரு நாடாகும். இங்குள்ள நமது மஸ்ஜித் 250 கிலோமீட்டர் தொலைவில் மெக்சிகோ எல்லையில் உள்ளது. சான் மார்க்கோஸ் என்ற இடத்தில் உள்ளது. அங்கு யூரோனிகா சாஹிபா என்ற ஒரு பெண்மணி, அவர் கூறுகிறார், 2 ஆண்டுகள் முன்பாக ஒரு மனிதர் கனவில் வந்ததை கண்டார். மேலும் அவர் உண்மையின் வழி இஸ்லாம் ஆகும் என்று கூறினார். திருக்குரானை ஓதுமாறு கூறினார். ஆனால் அவர்கள், நான் திருக்குரான் ஓத தெரியாதவளாவேன் என்று கூறினாள். ஆனால் அம்மனிதர், உங்களால் படிக்க முடியும் என்று கூறினார். காலையில் எழுந்ததும் அவர்கள் தனது கணவர் மற்றும் தந்தையிடம் இந்த கனவை பற்றி கூறியதும், அவர்கள் இஸ்லாம் ஒன்றும் உண்மையான மார்க்கம் அல்ல, அது வன்முறையை போதிக்கும் மார்க்கம் என்று கூறினார்கள். அவர்கள் அனைவரும் கிறிஸ்தவ மக்களாவார்கள். ஆனால் கூறுகிறார்கள், என்னுடைய உள்ளத்தில் அமைதி ஏற்படவில்லை. நான் இன்டர்நெட்டில் இஸ்லாத்தை பற்றி ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தேன். மேலும் சுயமே இன்டர்நெட் வாயிலாக இஸ்லாத்தை பற்றி கற்றுக்கொண்டிருந்தார்கள். பஜாரில் சென்று கொண்டிருந்தார்கள். ஒரு பர்தா அணிந்த பெண் அவருக்கு கிடைத்தார்கள். எவ்வாறாயினும் அவரது பர்தாவை கண்டு அவருக்கு ஆர்வம் உருவானது. அவரிடம் சென்று சந்தித்தார். மேலும், உமது இந்த ஆடை எவ்வாறானது என்று கேட்டார்கள். அதற்கு, நான் முஸ்லிமாவேன், எனவே நான் அணிந்துள்ளேன் என்று கூறினார். அவருடன் அவருக்கு தொடர்பு ஏற்பட்டுவிட்டது. மேலும் அவர் இஸ்லாத்தை குறித்து விளக்கமாக கூறினார். அமைதியாக இருந்தார்.
கூறுகிறார்கள், நான் அவரது வார்த்தைகளை கேட்டு இஸ்லாத்தின் போதனைகளை கேட்டு பையத் செய்துவிட்டேன். ஆனால் வீட்டில் இருப்பவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏதாவது ஒரு ஆட்சேபனையை செய்து வந்தார்கள். அவற்றிற்கான பதிலை நான் கொடுக்க முடியாமல் இருந்தது என்று கூறினார்கள். எனவே எங்களது எண்ணற்ற தப்லீக் அமர்வுகள் நடைபெற்றன. அவர் தப்லீகும் செய்ய ஆரம்பித்திருந்தார். அத்தோடு தூது செய்தியையும் எட்ட வைக்க தொடங்கியிருந்தார்கள். தனது நண்பர்களை ஒன்று திரட்டினார்கள். பிறகு அவர்களுக்காக ரிஃப்ரெஷ்மெண்ட்டுக்கும் ஏற்பாடு செய்தார்கள். அவர்களுக்கு ஒரு மகன் இருக்கின்றார். அவர் சட்டப்படிப்பு பல்கலைக்கழகத்தின் இறுதி ஆண்டு படித்து வருகின்றார். அவரும் பையத் செய்துவிட்டார். மேலும் அவருக்கு எந்த அளவுக்கு ஆர்வம் இருந்தது என்றால், இன்டர்நெட் வாயிலாக அவர் திருக்குரான் ஓதுவதையும் கற்றுக்கொண்டார். பல சூறாக்களை மனனம் செய்துள்ளார். மேலும் பிறகு ஆடியோ கேட்டு தனது மொழியில், அதாவது ரோமனில், அரபியோ எழுத முடியாது, திருக்குரான் முழுவதுமாக ரோமனில் எழுதினார்கள். அமீர் சாஹிப் கூறுகிறார்கள், நான் சுற்றுப்பயணம் சென்றபோது அவர்களது நோட்புக்கை பார்த்தேன். திருக்குரான் முழுவதையும் அவர்கள் தனது கைகளால் எழுதியிருந்தார்கள். தற்போது அரபியும் எழுதி வருகிறார்கள், கற்று வருகிறார்கள். அதனை அரபியில் எழுதுகிறார்கள். அல்லாஹ் தாலா நல்ல ஆன்மாக்களை ஜமாஅத்தில் கொண்டு வருவதோடு மட்டுமல்லாமல் அன்னாருக்கு பிறகு அன்னாரிடம் செய்த வாக்குறுதியையும் நிறைவு செய்கின்றான். இந்தோனேஷியா தொலைதூர பகுதியாகும். அங்கு ஒரு இளைஞருக்கு தப்லீக் செய்யப்பட்டது. அவர் உடனடியாக பையத் செய்து கொண்டார். அந்த ஜமாஅத்தின் சதர் நூர் சாஹிப் கூறுகின்றார், அவர் திரும்பிச் செல்வதற்கு முன் அவரிடம் சில புத்தகங்களை கொடுத்தேன். மேலும் அவர் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது புகைப்படங்களின் புரோஷரும் அவர்களுக்கு கொடுத்தேன். அந்த இளைஞர் வீடு சென்றதும் அவரது தந்தையார் ஒரு புரோஷரை கண்டு, இந்த புகைப்படம் யாருடையது என்று கேட்டார். அதற்கு அந்த இளைஞர், இது இமாம் மஹ்தியின் புகைப்படமாகும் என்று பதில் கூறினார். இரவில் நான் ஒரு கனவில் இமாம் மஹ்தி வருகை தந்துள்ளதாக கண்டேன் என்று கூறினார்கள். ஜமாத்தே அஹ்மதியாவின் சிறிது அறிமுகம் இருந்தது. முன்னரே நான் உடனடியாக பையத் செய்துவிட்டேன் என்று நான் கூறினேன். அதற்கு அவரது தந்தையார், நானும் இப்போதே பையத் செய்ய விரும்புகிறேன் என்று கூறினார். இவ்வாறாக அல்லாஹ் தாலா இணைக்கின்றான். புர்கினோ ஃபாசோவின் முஅல்லிம் அசிலா கரீம் சாஹிப் எழுதுகிறார்கள், எமது பகுதியில் வசித்து வரும் அமேதி சாஹிப் தொடர்ச்சியாக ரேடியோ கேட்டு வந்தார். ஜமாஅத்திடம் அனுதாபமும் கொண்டிருந்தார். சில நேரம் வந்து சந்தாவும் வழங்கியிருந்தார். மாறாக சில முறை தொடர்ந்து கொடுத்து வந்தார். பையத் செய்ய வரும்போது ஏதாவது ஒரு சாக்கு கூறிவிடுவார். வருமான சந்தா கொடுக்க மாட்டார். தஹ்ரீக் வக்ஃபே ஜதீத் சந்தா கொடுப்பார், அல்லது வேறு ஏதேனும் சந்தா அல்லது சதக்கா கொடுத்திருப்பார். எவ்வாறாயினும் சந்தா கொடுத்து வந்தார். அவர் ஒரு வித்தியாசமாக இருந்தாலும் வழங்கி வந்தார். கானாவிலும் நான் அங்கிருந்தபோது கண்டிருக்கின்றேன். பல மக்கள் ஜகாத் வழங்க பொறுப்புடையவர்கள். அவர்களது மௌலவிகளுக்கு கொடுத்தால் அவர்கள் சாப்பிட்டு விடுவார்கள். அஹ்மதிய ஜமாத் அதனை சரியான முறையில் பயன்படுத்தும் என்று தங்களது ஜக்காத்தை வழங்கி வந்தார்கள். ஜக்காத்தை மக்கள் அங்கு வழங்குகிறார்கள். ஒரு நாள் அவர் கனவில் காண்கின்றார். இஸ்திமா நடைபெறுகின்றது. அதில் மக்கள் ஒரு 4 சுவருக்குள் இருக்கின்றார்கள். மேலும் சிலர் 4 சுவற்றிற்கு வெளியிலும் இருக்கிறார்கள். கூறுகிறார்கள், நான் கண்டேன். அந்த 4 சுவருக்குள் இருந்தவர்கள் அனைவரும் அஹ்மதிகளாக இருந்தார்கள். எனவே நானும் உங்களுடன் இணைகின்றேன், என்னையும் உள்ளே வரவிடுங்கள் என்று கூறுகிறேன். அப்போது இந்த 4 சுவரில் பையத் செய்தவர்களை நுழைய முடியும். நீங்கள் பையத் செய்யாததனால் இதற்குள் நுழைய முடியாது என்று ஓசை வந்தது. எனவே இந்த கனவு கண்ட பிறகு அடுத்த நாளே அவர் வந்து பையத் செய்து கொண்டார். மனித முயற்சிகள் அவர்களை ஜமாஅத்தில் இணையச் செல்ல முடியவில்லை. ஆனால் நல்ல இயல்புடையவர்களாக இருக்கின்றவர்களை அல்லாஹ் தஆலா வீணடிக்க விரும்பவில்லை. எனவே இவ்வாறு அவர்களுக்கு வழிகாட்டுகின்றான். மக்களுடைய ஆட்சேபனைகளுக்கான பதிலாகும்.
எங்களுக்கு கனவுகள் வருவதில்லையே என்பதற்கான பதிலாகும். முதலில் தூய இயல்புடையவர்களாக ஆகுங்கள், சிந்தனையை தூய்மைப்படுத்துங்கள், துவா செய்யுங்கள், பிறகுதான் அல்லாஹ் தாலா வழிகாட்டலும் வழங்குகின்றான். மாலியின் ஒரு நண்பர் முகமது சாஹிப் முகமது கோனே ஜமாஅத்தின் ரேடியோவை கேட்டார்கள். மேலும் ஜமாத்துக்கு எதிராக பேசுகின்ற மக்களது வார்த்தைகளையும் கேட்டார்கள். அதற்கு பிறகு அவர்கள் அல்லாஹு தாலாவிடம் துவா செய்ய ஆரம்பித்தார்கள், அல்லாஹு தாலா நேர்வழியை காட்ட வேண்டும் என்று. அதற்கு பிறகு கூறுகிறார்கள், நான் கனவில் ஒரு சான்றோராக இருந்த மனிதரை கண்டேன். அவர் ஒவ்வொரு அடியாரும் அஹ்மதியத்திற்கு வருவார்கள், இப்போதோ அல்லது பிறகோ, இது அல்லாஹு தாலாவின் நியதியாகும் என்று கூறிக்கொண்டிருந்தார். வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கான அல்லாஹ்வின் வாக்குறுதியாகும். வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், ஹிலாஃபத்தின் நிலைத்திருக்கும் அருளின் வாயிலாக வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மிஷன் முழுமை பெறும். எவ்வாறாயினும் இவ்விஷயத்தினால் அவர்கள் பையத் செய்தார்கள். பிறகு கனி பசாவின் முஅல்லிம் எழுதுகிறார்கள், உஸ்மான் சாஹிப் நமது புதிய அஹ்மதியாவார். அவருக்கு அவரது உறவினர்கள் பெருமளவில் அஹ்மதியத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று தெரிய வந்தது. சில மௌலவிகளை ஒன்று திரட்டி அந்த பகுதிக்கு ஜமாஅத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்க ஏதுவாக அழைத்து வந்துவிட்டார்கள். எனவே நமது முஅல்லிம் அவர்களிடம், நீங்கள் அவசியம் எதிர்ப்பு தெரிவியுங்கள், உங்களை தடுக்க மாட்டோம். ஆயினும் எங்களது தூது செய்தியை ஒருமுறை கேளுங்கள், விஷயத்தை கேளுங்கள், பிறகு என்ன எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டுமெனிலும் தெரிவியுங்கள் ஆதாரத்துடன் என்று கூறினார். மௌலவிமார்கள் தூது செய்தியை கேட்க வருவதற்கு மறுப்பு தெரிவித்தார்கள். ஆனால் உஸ்மான் சாஹிப் அழைப்பை ஏற்றுக்கொண்டார்கள். ஜமாஅத்தின் தூது செய்தியை கேட்க வந்தார்கள். அவர்களுக்கு ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது வருகையை பற்றி கூறப்பட்டது. அவர் ஜுமுஆ தினத்தன்று வந்தார். மேலும் எம்டிஏவில் என்னுடைய ஹுத்பா வந்து கொண்டிருந்தது. ஆகவே நாங்கள் அவரிடம், ஒருவேளை உங்களிடம் நேரம் இருந்தால் சிறிது நேரம் ஹுத்பா கேளுங்கள் என்று கூறினோம். எனவே அவர், சிறிது நேரம் இருக்கின்றது, நான் சிறிது நேரத்திற்காக ஹுத்பா கேட்கின்றேன் என்று கூறினார். ஆனால் ஹுத்பா கேட்க ஆரம்பித்த போது எவ்வளவு நேரம் ஆகிவிட்டது என்று மறந்துவிட்டார். மேலும் முழு ஹுத்பாவையும் கேட்டார். பிறகு அஹ்மதியா ஜமாஅத் நான் கேள்விப்பட்டதை போன்று காஃபிராக இருக்க முடியாது. ஏனென்றால் உங்களது ஹலிஃபாவோ ஹசரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹலிஃபாக்களின் வாழ்க்கையை எடுத்து வைக்கின்றார்கள். எந்த ஒரு காஃபிர் ஜமாஅத்தும் இப்பணியை செய்ய முடியாது. அதற்கு பிறகு ஜமாஅத்தின் எதிர்ப்பை அவர்கள் விட்டுவிட்டார்கள். மேலும் சில காலத்திற்கு பிறகு தனது குடும்பத்துடன் ஜமாஅத்தில் இணைந்தும் விட்டார்கள். மேலும் தற்போது இணைந்துவிட்டது மட்டுமின்றி தப்லீகும் செய்கிறார்கள். தனது சந்தாக்களை முறையாக செலுத்தி வருகிறார்கள். அல்லாஹு தாலா காலத்தின் ஹலீஃபாவின் ஹுத்பாக்களின் தாக்கங்கள் தற்போது ஏற்படுகின்றன. காங்கோ கன்சாஷாவின் உள்ளூர் மிஷனரி கூறுகிறார்கள், ஒரு பகுதியில் தப்லீக் பணிகள் ஆரம்பமானது. ஜமாத் அல்லாதவர்கள் முழு ஏற்பாட்டுடன் எதிர்க்க ஆரம்பித்து விட்டார்கள். 3 மாதங்களுக்கு பிறகு ஒரு நாள் அதே எதிரிகளில் இருந்து ஒரு நண்பர் உஸ்மான் சாஹிப் மிஷனை தொடர்பு கொண்டார். மேலும் தனது முழு குடும்பத்துடன் ஜமாத்தில் இணைய நாடுவதாக கூறினார். அவரிடம் காரணத்தை கேட்டபோது கூறினார், நான் ஒரு நாள் எனது மனைவி சேட்டிலைட் சேனலை பார்த்து கொண்டிருந்தால் அப்போது தங்களது சேனல் எம்டிஏ வந்துவிட்டது. ஏனென்றால் நான் அஹ்மதியத்தின் எதிர்ப்பில் முன்னின்றவனாக இருந்தேன் என்று அவளுக்கு தெரியும். என்னையும் அழைத்தால். மேலும் நான் ஜமாஅத்தை பற்றி சிறிது தவறாக கூற ஆரம்பித்ததும் என்னுடைய மனைவி, முதலில் முழு நிகழ்ச்சியையும் கேளுங்கள், பிறகு கூறுங்கள் என்று கூறினார். அச்சமயம் அங்கு எம்டிஏவில் எனது ஹுத்பா ஒளிபரப்பாகி கொண்டிருந்தது. ஹுத்பா கேட்ட பிறகு என்னுடைய காதுகளில் விழுந்த இந்த குரல்தான் உண்மை இஸ்லாத்தின் வடிவமாகும் என்று எனக்கு உறுதி ஏற்பட்டது.
ஹலிஃபாவின் வார்த்தைகளை கேட்ட பிறகு ஜமாஅத்தின் உண்மையில் எனக்கு எவ்வித சந்தேகமும் இருக்கவில்லை என்று கூறினார். இது என்னுடைய எந்த ஒரு அற்புதமும் கிடையாது. மாறாக அல்லாஹ் ஹிலாஃபத்தின் வாயிலாக ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நோக்கத்தை முழுமையடைய செய்ய அளித்த வாக்குறுதியாகும். இது அல்லாஹு தஆலாவின் அருளாகும், மேலும் அதன் வெளிப்பாடாகும். கினி பசாவின் இன்சார்ஜ் கூறுகிறார்கள், ஒரு கிராமத்தில் தப்லீக் செய்தோம். பெரும்பாலானவர்கள் அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அங்கே சில குடும்பத்தினர்கள் அஹ்மதியத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார்கள். நமது டீம் அங்கு எம்டிஏ இன்ஸ்டால் செய்வதற்கு சென்றபோது முஅல்லிம் நிராகரித்த அந்த அனைத்து குடும்பத்தினரையும் மஸ்ஜிதுக்கு அழைத்தார்கள். எமது முஸ்லிம் சேனல் ஆகும் என்று கூறினார்கள். அதனை பாருங்கள், தாங்கள் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் காலத்தின் ஹலீஃபாக்களுடைய புகைப்படத்தையும் பார்க்கலாம். இன்ஸ்டாலேஷன் முடிவடைந்த பிறகு தொழுகையை நிறைவேற்றியதற்கு பிறகு மீண்டும் டிவியை ஆன் செய்தபோது அச்சமயம் எனது ஹுத்பா வந்து கொண்டிருந்தது. எம்டிஏவில் ஜமாத் அல்லாதவர்களாக இருந்த அவர்கள் மிகவும் கவனமாக ஹுத்பாவை கேட்டார்கள். என்னை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆங்கிலத்தில் வந்து கொண்டிருந்ததால் நான் தங்களுக்காக மொழியாக்கம் செய்கின்றேன் என்று முஅல்லிம் கூறியதும் எங்களுக்கு புரியவில்லைதான். ஆனால் என்னால் இறைவன் மீது ஆணையிட்டு கூற முடியும், பேசுகின்ற இந்த மனிதர் பொய் பேச முடியாது. ஒருவேளை இவர் அஹ்மதியா ஜமாஅத்தின் ஹலிஃபா என்றால் ஜமாத் ஒருபோதும் பொய்யாக இருக்க முடியாது என்று அவர் கூறினார். அதே சமயத்தில் பிறகு அஹ்மதியத்தை ஏற்றுக்கொள்வதற்கான அறிவிப்பை அவர் செய்தார். முஅல்லிம் எழுதுகிறார், நமது மிஷனுக்கு அந்த மனிதர் வந்தார். மேலும் நான் தொடர்ந்து உங்களது ரேடியோவை கேட்கின்றேன், மேலும் பையத் செய்ய விரும்புகிறேன் என்று கூறினார். அவர் பையத் படிவத்தை நிரப்பிவிட்டார். ஏனென்றால் இவர் படித்தறிந்தவராவார். எனவே கூறினார், ஒருவேளை ஏதேனும் லிட்ரேச்சர் பிரெஞ்சு மொழியில் இருந்தால் எனக்கு கொடுங்கள், நான் அதிலிருந்தும் பலன் பெறுவேன், மேலும் என்னுடன் இருப்பவர்களுக்கும் கொடுப்பேன் என்று கூறி கேட்டார். முஅல்லிம் அவர்களுக்கு கொடுத்த நூலில் அமைதியின் தலைப்பில் வேர்ல்டு கிரைசிஸ் அண்ட் பாத்வே டு பீஸ் என்ற நூலில் நான் வழங்கிய பல சொற்பொழிவுகளின் பிரெஞ்சு மொழியாக்கத்தை அவருக்கு கொடுத்திருந்தார்கள். அவர் அங்கேயே நூலை திறந்தார். அவர் புகைப்படத்தை பார்த்தபோது அழ ஆரம்பித்தார். பிறகு அவர் முதலில் நான் தாவூனில் இருந்தேன், மேலும் இறைவனிடம் எப்போதும் நேர்வழியை கேட்டுக்கொண்டிருந்தேன். அச்சமயம் நான் பலமுறை கலிஃபத்துல் மசீஹை கனவில் கண்டேன். மேலும் இவர் யார் என்று எனக்கு தெரியவில்லை. இன்று என்னுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன என்று, மேலும் அல்லாஹ் தஆலா எனக்கு வழிகாட்டியுள்ளான் என்று நான் புரிந்து கொண்டேன். நஸ்மா சாஹிபா அரேபிய பெண்மணி ஆவார். பையத்திற்கு 2 வருடங்கள் முன்பாக முதல் முறையாக ஹசரத் அக்தஸ் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது புகைப்படத்தை கண்டதும் அதனிடம் கூறினார்கள். புகைப்படத்தை பார்த்து கூறினார்கள், அரேபியர் அல்லவா? அதற்கு முன்பாக அவர் கூறினார், அன்னார் குழந்தை பற்றி எடுத்துரைத்தார். அது கோணல் மாணலாக கோடுகளை கிழித்தது. மேலும் ஹுசூர் எனக்கு உங்கள் மீது நேசம் இருக்கின்றது என்று எழுதியிருந்தது. எவ்வாறாகிலும் கூறுகிறார்கள், குழந்தைகள் பொய் பேசுவதில்லை. மேலும் எனது உள்ளத்தில் மிகவும் தாக்கம் ஏற்பட்டிருந்தது. சில காலங்களுக்கு பிறகு கூறுகிறார்கள், ஆனால் நான் புகைப்படத்தை கண்டேன். வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் தங்களது முக லட்சணம் நீங்கள் நல்ல மனிதர் ஆவீர்கள், மேலும் பொய்யுரைக்க மாட்டீர் என்று கூறுகிறது. ஆனால் அதற்கு பிறகும் தங்களது இவ்விஷயம் தாங்கள் விண்ணிலிருந்து அனுப்பப்பட்டுள்ளீர்கள் என்ற விஷயத்தை ஆமோதிப்பது இல்லை என்று கூறினார். அதற்கு 2 வருடங்களுக்கு பிறகு புத்தகங்களை படிக்க ஆரம்பித்தேன். 2016ஆம் ஆண்டின் ஆரம்பத்தில் பையத் செய்தேன். அதற்கு பிறகும் ஹிலாஃபத் தொடர்பாக உள்ளத்தில் சந்தேகம் இருந்தது. ஹிலாஃபத்தை வாதிப்பவருக்கு எவ்வாறு எனது வாழ்வின் தருணங்களை கொடுப்பது? ஏன் இப்படிப்பட்ட மனிதருக்கு நான் கடிதம் எழுத வேண்டும்? மேலும் என்னுடைய நிலையை நான் ஏன் கூற வேண்டும்? ஹிலாஃபத்தால் என்ன பயன்?
என்று எனது ஆன்மாவின் ஷைத்தான் கூறினான் கூறுகிறார்கள். ஆனால் ஹசரத் முஸ்லிஹ் மௌத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களது நூலான ஹிலாஃபத்தே ராஷிதா மற்றும் அன்னாரது நூலான ஹிலாஃபத் அமைப்பு மற்றும் கட்டுப்படுதலை படித்த பிறகு இந்த சந்தேகம் தீர்ந்துவிட்டது. எனக்கு அனைத்து விஷயங்களுக்கும் விளக்கம் கிடைத்துவிட்டது. பிறகு நான் கடிதம் எழுதினேன். மேலும் தங்களிடம் இருந்து வந்த பதிலால் அந்த சந்தேகம் முற்றிலும் தீர்ந்துவிட்டது. மேலும் ஹிலாஃபத்தும் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது அடித்தடத்தில் செல்வதாகும் என்று உறுதி ஏற்பட்டது. பிறகு எழுதுகிறார்கள், இறைவன் உள்ளங்களில் தாமே இடுகின்ற நேசத்தை நன்கு உறுதியுடன் இடுகின்றான். நமக்கு அதன் காரணம் தெரிவதில்லை. பிறகு கூறுகிறார்கள், எனவே பெரும்பாலான அஹ்மதிகளுக்கு வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடனான அன்பு மற்றும் அன்னாரது ஹலிஃபாக்களுடன் பொதுவாகவும் தங்களுடன் குறிப்பாகவும் உள்ள நேசமானது குழந்தைகளது நேசத்தை போன்றதாகும். பையத்திற்கு முன்பாக நமக்கு இத்தகைய நேசம் பற்றி ஒன்றும் தெரியாது. நைஜீரியாவில் இருந்து மிஷனரி கூறுகிறார்கள், ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியின் போது மக்களிடையே குழந்தைகளை தகப்பனின் பெயரால் அழைப்பதற்கு பதிலாக அவர்களது குடும்பத்தின் பெயரால் அவர்களது மூதாதையர்கள் காலத்திலிருந்து நடைமுறையில் உள்ள அந்த பெயரால் அழைக்க வேண்டும் என்ற விஷயத்தில் விவாதம் ஏற்பட்டது. அதில் அவர்களிடம் திருக்குரானின் போதனையாவது பிள்ளைகளை அவர்களது தந்தையின் பெயரால் அழையுங்கள் என்று கூறப்பட்டது. இதனால் சிலர், குறிப்பாக அஹ்மதி அல்லாதோர் மற்றும் புதிய அஹ்மதிகளும் முழுமையாக திருப்தி கொள்ளவில்லை. ஆனால் 2 தினங்களுக்கு பிறகு கூறுகிறார்கள், தாங்கள் சஹாபாக்கள் பற்றி ஹுத்பா கொடுத்து கொண்டிருந்தீர்கள். ஹஸ்ரத் ஜயத் பின் சாபித் அவர்களது சம்பவங்கள் கூறப்பட்டது. மேலும் அரேபியர்கள் ஜயித் பின் சாபித் அவர்களை ஜயித் பின் முஹம்மது என்று அழைக்க தொடங்கினர். ஜெயிதுக்கு அல்லாஹ்வின் கட்டளை வந்தது, அவர்களை அவர்களது தந்தையின் பெயரால் நினைவு கூற வேண்டும் என்று கூறப்பட்டது. இந்த ஹுத்பாவை கேட்டுவிட்டு முழு ஜமாஅத்தும், மேலும் 2 தினங்களுக்கு முன்பு விவாதம் செய்து கொண்டிருந்த அந்த மக்களும் தற்போது காலத்தின் ஹலிஃபா நமக்கு வழிகாட்டல் வழங்கிவிட்டார்கள் என்று மிகவும் மகிழ்ந்தார்கள். மேலும் அநேகமாக இந்த நாட்களில் முபல்லிக் அங்கு காலத்தின் ஹலிஃபாவுக்கு செய்தியை தெரிவித்து விட்டார்கள் போலும், எனவே அவர்கள் எடுத்து கூறினார்கள் என்று சிலருக்கு தோன்றியது. ஆனால் நான் ஒன்றும் கூறவில்லை என்று முபல்லிக் கூறினார். பிறகு கூறுகிறார்கள், எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி ஏற்பட்டது. அல்லாஹ் தாலா தாமே எங்களது கேள்விகளுக்கு பதிலை வழங்கச் செய்திருக்கின்றான். மேலும் இந்த மகிழ்ச்சியில் ஜமாஅத்தின் ஒரு நபர் செல்வந்தர் ஒரு பெரிய டிவியை எம்டிஏ பார்ப்பதற்காக மஸ்ஜிதின் ஒரு பகுதியில், லஜ்னா இருக்கின்ற பெண்கள் அமர்ந்திருக்கின்ற பகுதியில், அவர்களும் ஹிலாஃபத்தின் அருளிலிருந்து விலகி இருக்கக்கூடாது என்று அங்கு பொருத்த வாங்கிவிட்டார். பிறகு ஹிலாஃபத் உள்ளங்களில் பேசுகின்றது என்று கூறத் தொடங்கினார். இந்த தொலைதூர பகுதிகளில் பல்வேறு தேசங்களில் வசிக்கின்ற அஹ்மதிகள், பல்வேறு சமுதாயத்தவர்கள், பல்வேறு சந்ததிகளைச் சேர்ந்தவர்கள் இந்த ஹிலாஃபத்துடன் தொடர்பை உருவாக்கி கொள்கிறார்கள். நிச்சயமாக இது அல்லாஹ் தாலாவின் உதவியாக மட்டுமே இல்லாமல் இருந்தால் மனித சிந்தனை இதனை வரையறுக்கவும் முடியாது. பிறகு நார்வேயிலிருந்து புரிஃபான் என்ற பெண் கூறுகிறார், நமது அன்பிற்குரிய ஹுசூர் நமது உள்ளங்களிலும் கண்களிலும் இருக்கின்றார்கள். மேலும் நான் அவர்களுக்காக துவா செய்கின்றேன். இவ்வுலகில் அன்னாரை மகிழ்ச்சிப்படுத்தும், அன்னாரது சுமையை தீர்க்கும் வழிமுறையை சிந்திப்பதை தவிர நமக்கு எந்த கவலையும் இல்லை. தாங்கள் ஹுத்பாக்களில் எவ்வாறு சஹாபாக்கள் தங்களது உடலில் அம்பினை ஏந்தி ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்தார்களோ, மேலும் தாக்குதலின் போது உறுதியாக நின்றார்கள் என்று எடுத்து கூறினீர்கள். இந்த காட்சிகளை பற்றி சிந்தித்து எனது கண்களில் கண்ணீர் வந்து விடுகின்றன. மேலும் ஒருவேளை நான் அவ்வாறான தருணத்தில் இருந்திருந்தால் என்ன செய்திருப்பேன் என்று சிந்திக்கின்றேன். அரேபிய பெண்மணியாவார் இவர். நிலைத்து இருப்பேனா?
பிறகு அல்லாஹ் தாலா எங்களுக்கு அந்த சஹாபாவை போன்று காலத்தின் ஹலிஃபா மற்றும் ஹிலாஃபத்தை எங்களது உள்ளம், உயிர், செல்வம் மற்றும் சந்ததிகளை தியாகம் செய்தும் பாதுகாக்க எங்களுக்கு நல்வாய்ப்பை வழங்குவாயாக என்று துவா செய்கிறேன். பல ஆண்டுகளாக நான் தொழுகையில் தங்களுக்காக எத்தனை கவலைகள் இருக்கின்றனவோ, எத்தனை பொறுப்புகள் இருக்கின்றனவோ, அல்லாஹ் தாலா தங்கள் மீது அனைத்து எண்ணிக்கைக்கும் சமமாக வானவர்களை தங்களது பாதுகாப்பில் வைக்க வேண்டும் என்று துவா செய்கிறேன் என்று எழுதியுள்ளார். ஆக இதுதான் அல்லாஹ் தாலா மக்களது உள்ளங்களில் உருவாக்குகின்ற அந்த உள தூய்மை மற்றும் விசுவாசமுள்ள தொடர்பாகும். அல்லாஹ் தாலா இந்த விஸ்வாசம் மற்றும் உள தூய்மையில் முன்னேறுபவர்களை ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீ அலைஹிஸ்ஸலாம் அவர்களது ஜமாஅத்திற்கு வழங்கி கொண்டே செல்வான். ஹிலாஃபத்தே அஹ்மதியாவுக்கு வழங்கி கொண்டே செல்வான். உலகவாதிகள் அதனை புரிந்து கொள்ள முடியாது. ஜெர்மனியில் ஒரு அரேபியர் பையத் செய்தார். அவருக்கு தெரிந்தவர்கள் அவரிடம், நீங்கள் காதியானி ஆகிவிட்டீர்களா என்று கேட்டார்கள். அந்த புதிய அஹ்மதி, நீங்கள் இங்கு 100 அரேபியர்கள் இருக்கிறீர்கள். அவர் அரேபியராகவும் இருந்தார். நீங்கள் எந்த விஷயத்திலும் ஒன்றுபட முடிவதில்லை. அஹ்மதிய ஜமாத்தில் ஒரு இமாம் இருக்கின்றார். அவரது கூற்றுக்கு ஜமாத் எழுகிறது மற்றும் அமர்கிறது. மேலும் இதனால்தான் அவர்களது பணிகளில் அருள் இருக்கின்றது. எனவே இப்போது கூறுங்கள், உங்களிடம் என்ன சிறப்பு இருக்கின்றது அவர்களை விட்டுவிட்டு உங்களுடன் சேர்ந்து கொள்வதற்கு என்று பதிலளித்தார். எப்போது வரை ஹிலாஃபத்துடன் ஒவ்வொரு அஹ்மதியும் ஒன்றாகி இருப்பாரோ அல்லாஹ் தாலாவின் அருள்களுக்கு வாரிசாகி கொண்டிருப்பார். அதற்காக நாம் நமது அமல்களையும் இறைவனது போதனைகளுக்கு ஏற்ப நிறைவேற்ற வேண்டும். அப்போதுதான் இந்த அருள் பலனளிக்கும். எவர்கள் ஈமான் கொள்வதுடன் தங்களது அமல்களை அல்லாஹ் தாலா கூறிய விதத்தில் செய்வார்களோ அவர்கள் ஹிலாஃபத்தின் அருள்களிலிருந்து அருள்களை பெறுவார்கள் என்பதுதான் அல்லாஹ் தாலாவின் வாக்குறுதியாகும். நாம் அல்லாஹ் தாலா மீது முழுமையான ஈமான் கொண்டவர்களாக அவனது வணக்கத்தின் உரிமையை நிலைநாட்டுபவர்களாகவும் இருக்க வேண்டும். மேலும் நமது ஒவ்வொரு செயலும் அல்லாஹ் தாலாவின் விருப்பத்தை தேடுவதாக இருக்க வேண்டும். அப்போதுதான் நாம் இந்த அருளை பெறுவோம். ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீ அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், திருக்குரானில் அல்லாஹ் தாலா ஈமானுடன் அமலே சாலிகையும் வைத்திருக்கின்றான். அமலே சாலிஹ் என்றால் சிறிதளவும் குழப்பம் இருக்கக்கூடாது. அன்னார் கூறுகிறார்கள், ஒருவேளை ஒரு வீட்டில் ஒரு மனிதர் நல்ல அமல் செய்பவராக இருந்தாலும் முழு வீடும் பாதுகாப்பாக இருக்கும். எப்பொழுது வரை உங்களிடம் நல்ல அமல்கள் இல்லையோ ஏற்றுக்கொள்வதால் மட்டும் ஒரு பலனும் ஏற்படுவதில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எனவே நாம் ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்க வேண்டும். என் நேரமும் ஷைத்தான் நம்மை தாக்கிவிடக்கூடாது. அல்லாஹ் தாலா நமது மூதாதையர்களுக்கு ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீ அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளும் வாய்ப்பை வழங்கியிருக்கின்றான். அல்லது நமக்கு அன்னாரை ஏற்றுக்கொள்ளும் நல்வாய்ப்பை வழங்கியிருக்கின்றான். இது அன்னாரது பேருபகாரமாகும். இந்த பேருபகாரத்தின் அருளை தொடரச் செய்வதற்காக நாம் நிரந்தரமாக நமது ஈமானை அதிகரிக்கவும் ஈமானை ஆராயவும் அவசியமுள்ளது. அப்போதுதான் நம்மில் ஒவ்வொருவரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவித்த மேலும் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீ அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தாலா வாக்குறுதி அளித்த ஹிலாஃபத் அமைப்பின் ஒவ்வொரு அருளிலிருந்தும் பங்கு பெறுபவர்களாக இருக்க முடியும். எனவே நாம் எந்த அளவுக்கு ஹிலாஃபத்துடன் நம்மை இணைத்துள்ளோம் என்று நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியம் உள்ளது. அப்போதுதான் நாம் அல்லாஹ் தாலாவின் ஏகத்துவத்தை ஒன்றிணைந்து உலகத்தில் நிலைநாட்டுபவர்களாக இருக்க முடியும். ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீ அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓரிடத்தில் கூறுகிறார்கள், உங்களுக்கு நற்செய்தி, நெருக்கத்தின் பெரும் மைதானம் காலியாக இருக்கின்றது. அதாவது அல்லாஹ் தாலாவின் நெருக்கத்தை பெறும் மைதானம் காலியாக உள்ளது. அவன்பால் முன்னேறுவதற்கான மைதானம் காலியாக உள்ளது. ஒவ்வொரு சமுதாயமும் உலகத்தை நேசிக்கின்றது. மேலும் எந்த சமுதாயங்களில் இறைவன் திருப்தி கொண்டுள்ளானோ அதன்பால் உலகுக்கு கவனமில்லை.
இறைவன்பால் வருவதன் பக்கம் உலகுக்கு கவனமில்லை. இந்த வாயில்களில் முழு வலிமையுடன் நுழைய விரும்புகின்ற மக்கள், அதாவது அல்லாஹு தஆலாவை நோக்கி முன்னேறுகின்ற வாயில்களில் நுழைய விரும்புகின்ற மக்களுக்கான சந்தர்ப்பம் இதுவாகும். அவர்கள் தங்களது திறமையை வெளிப்படுத்துங்கள், மேலும் இறைவனிடமிருந்து பரிசை பெறுங்கள். இறைவன் உங்களை வீணாக்கி விடுவான் என்று நினைக்காதீர்கள். நீங்கள் இறைவனின் கைகளால் பூமியில் விதைக்கப்பட்ட ஒரு விதை ஆவீர்கள் கூறுகிறார்கள். இந்த விதை வளரும், மலரும், மேலும் எல்லா புறமும் தனது கிளைகளை வெளிப்படுத்தும், மேலும் ஒரு பெரிய மரமாக ஆகிவிடும். பிறகு அன்னார் கூறுகிறார்கள், இறைவன் என்னை நோக்கி, எவர்கள் ஈமான் கொள்கிறார்களோ அந்த ஈமானுடன் உலக கலப்படம் இல்லாமல் இருக்கின்றதோ, மேலும் அந்த ஈமான் நயவஞ்சகம் மற்றும் கோழைத்தனத்தை விட்டும் தூயதாக, அந்த ஈமான் கீழ்ப்படிதலின் எந்த தரத்தையும் விட்டும் விலகியதாக இருக்கவில்லையோ, அப்படிப்பட்ட மக்கள் இறைவனுக்கு பிடித்தமான மக்களாவார்கள். மேலும் எவர்களது அடி உண்மையின் அடியாக இருக்கின்றதோ அவர்கள்தான் என்று நான் என்னுடைய ஜமாத்துக்கு அறிவிக்க வேண்டும் என்று இறைவன் கூறுகின்றான். அனைத்து விஷயங்களையும் அன்னார் உயில் எனும் நூலில் எழுதியுள்ளார்கள். அதில் அன்னார் ஹிலாஃபத் நிலை பெறுவது பற்றியும் நற்செய்தி வழங்கியுள்ளார்கள். ஆகவே அன்னாரது இந்த கூற்று ஒவ்வொரு அஹ்மதியும் ஹிலாஃபத்துடன் உள தூய்மை மற்றும் விசுவாசமிக்க தொடர்பை கொண்டிருக்க வேண்டும் என்பதன் பக்கம் கவனமூட்டுகின்றது. மேலும் இந்த அந்தஸ்தை பெறுபவர்களே பையத்தின் உரிமைகளை நிறைவேற்றியவர்களாக இருக்க வேண்டும். இது இருக்கும்போதுதான் நாம் இன்று ஹிலாஃபத் தினத்தை கொண்டாடுவதன் உரிமையை செலுத்தியவர்களாக இருக்க முடியும். அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் ஹிலாஃபத்திடம் பையத்தின் உரிமைகளையும் நிறைவேற்றுகின்றவர்களாகவும் அல்லாஹ் தஆலாவின் அருள்களை பெறுபவர்களாகவும் ஆகும் நல் வாய்ப்பை வழங்குவானாக. இன்று பல்வேறு அறிவிப்புகளும் இருக்கின்றன. இன்று கானா ஜமாத் தங்களது ஆண்டு மாநாட்டை கொண்டாடுகின்றது. 3 தினங்களுக்காக 2 தினங்கள் ஆண்டு மாநாடு இருக்கின்றது. 27, 28 ஆகிய தேதிகளில். மேலும் புஸ்தானே அஹ்மதில் ஆண்டு மாநாடு நடக்கின்றது. அது தவிர அவர்கள் நாடு முழுவதும் 119 சென்டர்களை உருவாக்கியுள்ளார்கள். அவற்றிலும் 5 பெரிய ஒருமித்த சென்டர்கள் உள்ளன. அவற்றின் தொடர்பு தங்களுக்கிடையே ஆடியோ வீடியோ வாயிலாகவும் உள்ளது. கானா ஜமாஅத்தின் ஆரம்பம் பிப்ரவரி 1921ஆம் ஆண்டு நிகழ்ந்தது. மௌலானா அப்துல் ரஹீம் சாஹிப் நையர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இங்கு லண்டனில் இருந்து புறப்பட்டு கானா வந்தடைந்தார்கள். கடந்த ஆண்டு கானா ஜமாஅத் தனது 100ஆண்டு நிகழ்ச்சியை நடத்த விரும்பியது. ஆனால் கோவிடின் காரணத்தினால் நடத்த முடியவில்லை. எனவே தற்போது அவர்கள் 22 மற்றும் 23 ஆகிய 2 ஆண்டுகளில் நிகழ்ச்சிகளை நடத்த தீர்மானித்துள்ளார்கள். அல்லாஹ் தாலா அவர்களது ஆண்டு மாநாட்டையும் எல்லா விதத்திலும் அருளுக்குரியதாக ஆக்குவானாக. மேலும் அவர்களை உள தூய்மை மற்றும் விசுவாசத்தில் அனைத்து அஹ்மதிகளை விடவும் முன்னேறச் செய்வானாக. அதே போன்று கேம்பியாவிலும் ஆண்டு மாநாடு இன்று நடக்கிறது. இதுவும் 3 தினங்களுக்குரிய ஆண்டு மாநாடாகும். அல்லாஹ் தாலா அதனையும் எல்லா விதத்திலும் அருளுக்குரியதாக ஆக்குவானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر
بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.